இனிய நண்பர்களே, வணக்கம். நாம் அவ்வப்போது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனமாக இருப்பதாக உணர்கிறோம். நம்மையும் அறியாமல் நமது பலவீனம் வெளிப்பட்டு விடுகிறது. அப்போது சற்று வருத்தமாக கூட இருக்கிறது. அவை எப்போது? மனிதன் தன்னை இழக்கும் இடம் பெரும்பாலும் வெளியிலிருந்து வருவதில்லை, உள்ளே இருந்துதான் தொடங்குகிறது. எப்போது பிறர் அங்கீகாரத்திற்காக தன் மதிப்பை அடமானம் வைக்கிறோமோ, அதை தெரிந்தும் செய்கிறோமோ, போராடுவதை தவிர்க்கிறோமோ, அப்போதெல்லாம் அந்த நோய் நம்மை தாக்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். உணர்ச்சிகள் நம்மை ஆட்கொள்ள முடிவுகள் தடம் மாறுகின்றன. செயலை விட புகார்கள் அதிகமாகின்றன. தனிமை பயம், நிராகரிப்பு பயம், அதே பயம் நம்மை செயல் இழக்கச் செய்கிறது. சிக்கல் வந்தால் செய்வதை கைவிடுகிறோம். இல்லை என்று சொல்ல முடியாமல் எல்லாவற்றையும் சுமக்கிறோம். மகிழ்ச்சியை பிறர் கையில் கொடுத்துவிட்டு அவமதிப்பையும் அமைதியாக ஏற்கிறோம். நம்பிக்கைகளுக்காக போராட மறுக்கிறோம். உண்மை என்று தெரிந்தும் நம்மால் போராட முடிவதில்லை. தன்னை மதிப்பதை விட பிறரது மகிழ்ச்சியை தான் நாம் குறியாக இருக்கிறோம். பொறுப்பை தவிர்த்து பழி சுமத்துகிறோம். ஆபத்துக்கும் தோல்விக்கும் பயந்து ஆரோக்கியமில்லாத சூழல் கூட தங்கிவிடுகிறோம். இவை எல்லாம் சேர்ந்து ஒன்றை மட்டும் மிக உறுதியாக சொல்கின்றன. என்ன அது? சுய ஒழுக்கமும் விடாமுயற்சியும் இல்லாத இடத்தில் வாழ்க்கை செயலற்று போகிறது. இப்போது சொல்லுங்கள், நம் முன்னே இருக்கும் கேள்வி ஒன்றே ஒன்றுதான். மாற்றம் எப்போது?